ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது மீன் மிட்டா சாலா செய்ய போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மண்டை பீஸு, நடு பீஸு எல்லாம் வாலெல்லாம் இருக்குது. ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம். தக்காளி வதக்கிறதுக்கு மிளகாய் தூள், காரத்துக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா, தனியாத்தூள். கரம் மசாலா கண்டிப்பாக போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லவங்கப்பட்டை கூட போட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வரட்டும். நல்லா குழஞ்சி வந்துச்சு. தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதி வருது. இப்போ இந்த மீன் அப்படியே போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டேன். நல்லா 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். சூப்பராக 2 நிமிஷம் இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி தக்காளி ரசம் பார்க்கலாங்க. அதுக்கு எலுமிச்சை புளி நான் ஊறப்பட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 தக்காளி நல்லா கொத்தமல்லி உப்பு போட்டு நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணி இதில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம் தனியாக. இப்போ மசாலாவுக்கு பாருங்கள். இது மிளகு ஒரு காஞ்ச மிளகா, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, 2 தக்காளி, கருவேப்பிலை, இது பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு கொரப்பாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அடிச்சுட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். கடுகு, 4 வெந்தயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மசாலா போட்டு மஞ்சள் தூள், பெருங்காயம் தூள் நல்லா 2 வதக்கி அப்புறம் இந்த தண்ணியை போட்டுக்கலாம். புளி தண்ணி நல்லா வதங்கிச்சு. இந்த தண்ணி இதில் அப்படியே போட்டுக்கலாம். உப்பு இதிலேயே போட்டுருக்கு. பத்தலைன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணும் அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. புளிப்பு உப்பு எல்லாம். இப்போ நுர வரட்டும். நாங்கள் இறக்கி ஆஃப் பண்ணி பாருங்க. நல்லா நுர கட்டிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொந்தங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.